அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பேச எடுத்துக்கொண்ட விடயம் தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த தேர்தலும் அதனுடைய முடிவுகளும். கடந்த வாரம் எங்களுடன் இணைந்திருந்த ஊடகவியலாளர் கார்த்திக் அவர்களை இன்று திருப்பி அழைத்து வந்திருக்கின்றோம். தேர்தல் முடிந்த கையுடன் தேர்தலுக்கு பின்னான கருத்து கணிப்புகள் நடைபெற்றன. அதன் அடிப்படையில் கடந்த வாரம் நாங்கள் பேசியிருந்தோம். இப்பொழுது தேர்தல் முடிந்து தேர்தலுடைய முடிவுகள் எதிர்பாராத அளவுக்கு மிக வித்தியாசமான முறையிலே மாறி இருக்கின்றது. கார்த்திக், வணக்கம். உங்களை முதல்ல வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். கடந்த நேர்காணலில் உங்களுடைய கருத்து கணிப்பின்படி நீங்கள் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்ற கருத்தை முன்வைத்திருந்தீர்கள். ஆனால் நீங்கள் கூறியதிலிருந்து முற்று முழுதுமாக மாறுபட்டு ஒரு தனிப்பெரும் கட்சியாக விஜய் அவர்கள் 108 ஆசனங்கள், அதாவது கிட்டத்தட்ட 34.95% என்று நினைக்கின்றேன். 35% என்று வைப்போமே, பெற்றிருக்கின்றார். அப்போ இது கிட்டத்தட்ட நான் அன்று கூறியது போல மக்களுடைய கருத்து கணிப்பின்படி திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதலில் தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற அதே பெர்சன்டேஜை தான் விஜயும் எடுத்திருக்கின்றார். உங்களுடைய கருத்து எங்கே பிழைத்தது? இல்ல, இப்போ நீங்க சொன்ன மாதிரியே நான் விஜய் ஆட்சிக்கு வருவாருங்கிறத நான் 1% கூட நம்பல. இன்னைக்கு காலையில ரிசல்ட் வர்ற வரைக்குமே நம்பல. ஒரு 10 சீட்டை தாண்ட மாட்டார் அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பா இருந்தது. என்னோட கணிப்பு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல முக்காவாசி ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் பலருக்குமே அந்த கணிப்பு தான் இருந்துச்சு. ஒரு 10% ஆஃப் ஜேர்னலிஸ்ட் மட்டும்தான் விஜய் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் வச்சாங்க. அவங்களுக்குமே சந்தேகம் இருந்துச்சு. பட் எங்க எல்லாரோட கணிப்பையும் மீறி விஜயோட அலைன்னு சொல்ல முடியாது, சுனாமி தான் தமிழ்நாட்டை வாரி சுருட்டிட்டு டிஎம்கே ஏடிஎம்கே விஜயோட சுனாமில காணாம போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட எல்லா செக்டார் ஆஃப் பீப்புளுமே விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. பெண்கள் தான், இல்ல ஆண்கள் தான், குழந்தைகள் தான், இஸ்லாமியர், கிறிஸ்துவர் அல்லது தலித் மக்கள் அப்படின்னு இல்லாம அக்ராஸ் தமிழ்நாடு எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளும் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னும் நமக்கு பூத் வாரியா வரும்போது எக்ஸாக்டா எந்தெந்த மக்கள் எந்தெந்த தொகுதியில இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். குறிப்பா இப்போ டிஎம்கே சென்னை சோன்ல மொத்தம் உள்ள 36 தொகுதியில 34 தொகுதி டிவிக்கு எடுத்துச்சு. போன வாட்டி அது ஃபுல்லா டிஎம்கே எடுத்த தொகுதிகள். சோ அது ஒரு மொத்தமா டிஎம்கே லாஸ் பண்ண இடம் அப்படிங்கிறது. அது விஜய தமிழ்நாட்டு மக்கள் சிஎம்மா பார்க்க ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த ரிசல்ட்ல இருந்து ஏத்துக்கணும். நமக்கு விருப்பம் இருக்கு இல்ல அப்படிங்கறத மீறி தமிழ்நாட்டு மக்களோட விருப்பம் டிவிகே ஆட்சி, விஜய் தலைமையிலான டிவிகே ஆட்சி தான் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களோட முடிவா இருக்கு. ஒரு தமிழ்நாடு அரசியல்ங்கிறது திரும்ப திரும்ப ஏடிஎம்கே வெஸ் டிஎம்கே அப்படின்ட்டு ஒரு இருதுருவ அரசியல்ல தான் இருந்தது. திராவிட அரசியல் தான் தமிழ்நாட்டோட அரசியல் அப்படிங்கிற விஷயமா இருந்துச்சு. அதை காங்கிரஸாலேயோ பிஜேபியாலேயோ ஈவன் வேற எந்த ஒரு புது அரசியலாலையும் அதை பிரேக் பண்ண முடியாம இருந்துச்சு. விஜய் ரொம்ப ஈஸியா ரொம்ப ஈஸியா ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல பெருசா எஃபோர்ட்டே போடாம ரொம்ப ஒரு கரிஸ்மாட்டிக் செகண்டரி 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே இல்லாம, கட்சி கட்டமைப்பு இல்லாம, போதிய நிர்வாகிகள் இல்லாம, பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ணாமையே ரொம்ப ஈஸியா வின் பண்ணி ஒரு மேஜிக் பண்ணிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் பண்ண அச்சீவ்மெண்ட் சாதனைங்கிறது எம்ஜிஆர் என்டிஆர் மிஞ்சினதுன்னு தான் நான் பார்ப்பேன். எம்ஜிஆர் கூட டிஎம்கே ஒரு வெர்டிகல் ஸ்பிளிட் பண்ணி தான் அவர் கட்சியை ஸ்கிராச்ல இருந்து தொடங்கல. அவருக்கு டிஎம்கேவோட பாதியை பிரிச்சு கொண்டு வந்தார். அவருக்கு டிஎம்கேல இருந்து நிறைய மாவட்ட செயலாளர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்திருந்தாங்க. அது போக அவருக்கு ஒரு அரசியல் அனுபவம் இருந்துச்சு. திமுகல இருந்து நீக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு சிம்பத்தி இருந்துச்சு. அந்த மாதிரியான நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சுதான் அவர் வின் பண்ணாரு. விஜய பொறுத்த வரைக்கும் அப்படியான எந்த ஃபேக்டருமே இல்லை. ஸ்கிராச்ல இருந்து கட்சியை தொடங்கி அவர் வின் பண்ணிட்டாரு. அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது இந்த அச்சீவ்மெண்ட்டை இன்னும் யாரும் பிரேக் பண்றதுக்கு குறைஞ்சது 50 to 70 வருஷம் ஆகும். ஆமாம் ஆமாம். அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஒன்றை எதிர்பார்க்கின்றார்கள் என்பது இந்த தேர்தலிலே வெளிப்பட்டுள்ளது. அப்படித்தானே? ஆமா, அதுதான், அதை உறுதியா சொல்லலாம். பட் இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப டிஎம்கே 74 சீட் எடுத்திருக்கிறார்கள். அதுவும் டிஎம்கே கூட்டு மற்ற கட்சிகளுடன் கூட்டாகத்தான் எடுத்திருக்கிறார்கள். 60 நினைக்கிறேன். 55 நினைக்கிறேன். 55 டிஎம்கே எடுத்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஏடிஎம்கேயும் அவர்கள் 52 கூட்டாக எடுத்திருக்கின்றார்கள்.
ஆனால் இது ஒரு பெரிய ஒரு மாற்றம், அதை பெரிய ஒரு புரட்சி என்று தான் சொல்லணும். தமிழகத்தை பொறுத்தவரையில் இது ஒரு பெரிய ஒரு புரட்சி. இப்ப கடந்த ஆமா, காலமாக இத மௌன மௌன புரட்சி அப்படின்னு தான் டிஸ்கிரைப் பண்றாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். மற்றது இப்பொழுது இன்னொரு விடயத்தை நாங்கள் கவனித்தோம் என்று சொல்லி சொன்னால், இன்று நாங்கள் அறிந்த வகையில் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்களும் வந்து விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். அதைவிட இன்னும் ஒரு படி மேலே சென்று காங்கிரசுடைய ராகுல் ராகுல் காந்தி அவர்களும் வந்து வாழ்த்து தெரிவித்ததுடன் மட்டுமன்றி விஜயுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு தொலைவில் பேசியதாகவும் அறிகின்றோம். உங்களுடைய கருத்தின்படி இப்போ தமிழகத்திலே இனி ஒரு ஆட்சி அமைக்க வேண்டுமா இருந்தால் 110 சீட் வேணும் நினைக்கிறேன் இல்லையா? 18 118 சீட் வேணும். இன்னும் அவருக்கு 12 சீட் வந்து இன்னும் குறைகின்றது. அப்படியாயின் இவர் யாருடனாவது கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்படி சேருவதாய் யாருடன் சேரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது? இல்ல, கூட்டு சேர்ந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும். கூட்டு சேராம அவருக்கு பெரும்பான்மை இருக்காது. அது வந்து ரொம்ப பெரிய சிக்கலா இருக்கும். சோ கூட்டணி வச்சுதான் ஆகணும் கண்டிப்பா. பட் விஜயோட சாய்ஸ் என்னோட கணிப்பு படி பார்த்தா காங்கிரஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்கும். விஜய் வந்து பிஃபோர் எலெக்ஷனே காங்கிரஸ் அலைன்ஸையும் விசிகே அலைன்ஸையும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாரு. அவங்க 2 பேரும் வந்துட்டா கண்டிப்பா ஸ்வீப் பண்ணிடலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாரு. அப்கோர்ஸ் அதுதான் ட்ரூ. ஒருவேளை காங்கிரஸ் அண்ட் விசிகே ஏர்லியரா வந்திருந்தா இந்நேரம் ஸ்வீப் ஆயிருக்கும். ஸோ அவங்களதான் அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அதுதான். இன்னொன்னு நேஷனல் லெவல்ல இப்போ அடுத்து வரக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணும்போது பிஎம் கேண்டிடேட் தேவை. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்கு வந்து நேஷனல் பார்ட்டி தான் தேவை. பிஜேபி அவர் கொள்கை எதிரியா அறிவிச்சிட்டாரு. இந்துத்துவ ஐடியாலஜி இருக்கிறதுனால பிஜேபி கூட அவங்க போக வாய்ப்பே இல்லை. இன்னொன்னு தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு எம்எல்ஏஸ் வரல. ஐ திங்க் ஒரே ஒரு எம்எல்ஏஸ் தான் வந்திருக்காங்க. ஒருவேளை பிஜேபி கூட வைக்கணும்னு நினைச்சா கூட அது யூஸ்லெஸ் தான். இப்போ மத்த உதிரி பார்ட்டிகளை அப்ரோச் பண்ணும்போது காங்கிரஸ்க்கு வந்து 5 எம்எல்ஏஸ் வந்துட்டாங்க. ஸோ 5 வந்துடும். இன்னொன்னு பிஎம்கே வந்து அவர் ட்ரை பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா பிஎம்கேக்கு ஒரு 5 எம்எல்ஏஸ் இருக்காங்க. ஸோ 5 5 10ங்கும் போது விஜய்க்கு வந்து அந்த 118ங்கிற ஒரு மார்க்கை அட்டன் பண்ணிடலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு அமைச்சர்களும் கொடுக்கும் போது அவங்க வந்து கூட்டணியில எதுவும் குழப்பம் பண்ண மாட்டாங்க. ஸோ 5 வருஷம் ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கும். ஸோ விஜய் வந்து ஒரு பயத்தோடய ஆட்சியை ரன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 2 பேருக்கும் ஒவ்வொரு மினிஸ்டர் கொடுத்தா அவங்க 5 வருஷம் சாலிடா கவர்மெண்ட்டை ரன் பண்ணிட முடியும். இப்ப காங்கிரஸை வந்து விஜய் சேர்க்கறது மூலமா டிஎம்கேவோட ஃபியூச்சருக்கும் அது பயங்கரமா லாக் வைக்க முடியும். காங்கிரஸோட அலைன்ஸ் இருக்கிறதுனாலதான் டிஎம்கே வந்து ஒரு பவர்ஃபுல்லா இருக்காங்க. மைனாரிட்டியோட ஓட்ஸ் அவங்களுக்கு இவ்வளவு நாள் செக்யூர் ஆச்சு. ஸோ இப்போ ஈவன் அடுத்து 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தா கூட டிஎம்கேக்கு ஒரு பிஎம் கேண்டிடேட் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து காங்கிரஸை தங்கூட இழுக்கிறது மூலமா விஜய் வந்து ஒரு செக் வைக்க முடியும். ஸோ ஆப்வியஸ்லி அவர் காங்கிரஸ் நோக்கி தான் போக வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் அதுக்கு வில்லிங்கா இருக்கிறாங்க. அது சிக்னல் நமக்கு தெரியுது. ஸோ அதுதான் நடக்கும். இப்படி நாங்கள் பார்த்தால் இப்படி இப்ப நீங்கள் காங்கிரசும் பாட்டாளி மக்கள் கட்சியுடனும் கூட்டு சேர்வதற்கான சாத்தியக்கூறு இருப்பதாக உங்களுடைய அனுமானம். ஏன் ஏடிஎம்கேவுடன் கூட்டு வைப்பது கடினமாக இருக்குமா? என்ன ஏடிஎம்கே அதுக்கு ஒத்து வருமா? ஏடிஎம்கே அதுக்கு ரெடியா இருப்பாங்களாங்கிறது ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. இன்னொன்னு விஜய்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா காங்கிரஸ் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஏடிஎம்கேனா எடப்பாடி பழனிசாமி வந்து விஜய சிஎம்மா ஏத்துக்கிட்டு அதுல அவர் டெப்டி சிஎம்மா இருக்கிறதுக்கு அவர் விரும்ப மாட்டாரு. ஓகேவா? சோ அது அவங்களுக்கு ப்ராப்ளம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு சிஎம் பேஸ் கிடையாது. சோ விஜய சிஎம்மா ஏத்துக்கிறதுல அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏடிஎம்கே அப்படி கிடையாது. ஏடிஎம்கே வந்து அடுத்து வந்து நாங்க ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிறத கிளைம் பண்ணணும். இப்போ விஜய் அவங்க சிஎம்மா ஏத்துக்கிட்டாங்கன்னா அந்த கிளைம் அடிபட்டு அவங்க சப்பார்டினேட் பார்ட்டியா போயிருவாங்க. அப்போ வந்து ஒரு அலைன்ஸ் பார்ட்டியா ஆயிரும். அது டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இது வரைக்கும் ஒரு அலைன்ஸ்ல பிரைம் பார்ட்டியா தான் இருந்திருக்காங்க. சோ சப்பார்டினேட்டா போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. சோ அது நடக்காது. வேணா டிஎம்கேல உள்ள சின்ன கட்சிகளும் ஏடிஎம்கேல உள்ள சின்ன கட்சிகளும் டிவிகேக்கு ஆதரவு கொடுக்கலாம தவிர்த்துட்டு பெரிய கட்சிகள் டிஎம்கே ஏடிஎம்கேவோட ஆதரவும் தேவையில்லை, அவங்களும் கொடுக்க வாய்ப்பு இல்லை. இது இன்னொரு விடயத்தை முக்கியமா பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கோட்டையாக கருதப்பட்ட குளத்தூர்லேயே அவர் இழந்துட்டார். என்ன காரணம்? குளத்தூர் பார்த்தீங்கன்னு சொன்னால் குளத்தூரில் வந்து அங்கே கூடுதலாக திராவிட கோட்டைன்னு தான் நான் காலங்காலமாக சொல்லப்பட்டது. அங்கே இருக்கின்ற திராவிட உறுப்பினர்கள் எல்லோரும் வந்து ஒரு மிகவும் ஒரு உந்து சக்தியாக இந்த தேர்தலிலே முன்முன்னெல்லாம் இருந்திருக்கின்றார்கள். எங்கு பிழைத்தது? எதற்காக அவர் தனது கோட்டையே இழந்து விட்டார்? என்ன காரணம்?
இல்ல அது அது எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஷாக்கிங்கா தான் இருக்கு. அது எப்படி அவர் தோத்தாரு அப்படிங்கிற, ஏன்னா அவர் வந்து கொளத்தூர் தொகுதிக்கு கொஞ்சம் பர்சனல் கேர். இப்ப எனக்கு நியர்பை தான், நான் இப்ப கொளத்தூர் தொகுதி எனக்கு எதிர்த்தெரு தான், அவ்வளவு இதுதான். சோ அவர் இங்க ரெகுலரா வர்றது, இங்க தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்த அவர் ரொட்டீன் ஃபாலோஅப்ல தான் இருந்தாரு. பேரலி இப்ப அவருக்கு அகைன்ஸ்டா ஜெயிச்ச விஎஸ் பாபு வந்து அவர் ஏற்கனவே டிஎம்கேல இருந்தவர் தான். டிஎம்கேல 2016 எலெக்ஷன்லாம் வந்து டிஎம்கேக்கு வந்து ஸ்டாலினுக்காக அவர் தான் ஒவ்வொரு வீடா போய் ஓட் கேன்வாஸ் பண்ணதுன்ட்டு அவருக்கு கொளத்தூர் தொகுதி நல்ல பரிச்சயமான தொகுதி. சோ அது ஒரு அட்வான்டேஜா இருந்துதான்னு தெரியல. பட் அதை மீறி விஜய் வேவ் தான், விஜய்க்கான அலைங்கிறது ரொம்ப ஹெவியா இருந்திருக்கு. மினிஸ்டர்ஸ் பெரும்பாலான மினிஸ்டர்ஸ் தோல்வி அடையக்கூடிய நிலைமை வந்துடுச்சு. உதயநிதி ஸ்டாலினுமே வந்து அவர் நிறைய ட்ரையல் ஆகி தான் அவர் சின்ன மார்ஜின்ல தான் வின் பண்ணாரு. லாஸ்ட் டைம் இது ஸ்டாலின் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ண தொகுதி, உதயநிதி 80 to 90,000 ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ணது. அந்த அதான் சொன்ன மாதிரி சென்னை சோன் ஃபுல்லாவே வந்து விஜய்க்கான ஃபேவரா மாறிடுச்சு. அது வந்து அது யாரு எதிரில யாரு என்னன்னு பாக்கல, விஜய் கேண்டிடேட் யாரு, அவருக்கு பொட்டன்சியல் என்ன அப்படின்லாம் மக்கள் நினைக்கல. விஜய் சொல்லிட்டாரு நான் ஓட்டு போடுறேன் அப்படிங்கிற ஒரு மாப் மென்டாலிட்டியில கண்ணை மூடிட்டு போய் குத்திட்டாங்க. அதனால அது ஸ்டாலினையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல, எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு. ஆனா ஒரு விடயம் மட்டும் மிகவும் தெளிவாக புலப்படுகின்றது, இந்த தமிழக தேர்தலிலே ஒரு புரட்சி ஏற்படுகின்றது. எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கு பணம் பேசவில்லை, ஜனநாயகம் பேசியிருக்கின்றது. இது ஒரு பெரிய மாற்றம் இல்லையா தமிழகத்திலே? பேசுங்க. விஜய எல்லாருமே வந்து கடுமையா விமர்சிச்சா கூட, ரசிகர்களை வச்சு இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா கூட எல்லாரும் பாராட்டுற விஷயம் அதுதான். பணம் கொடுக்காம ஜாதி பார்த்து மதம் பார்த்து ஓட்டு ஒரு கேண்டிடேட்டை நிப்பாம வின் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து விஜய் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இப்ப இது வரைக்கும் வந்து டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இந்த தொகுதியில யாரு பெரும்பான்மையோ அவங்கள நிறுத்துவாங்க, காசு கொடுப்பாங்க, மதம் ரிலீஜியஸ் பார்த்து தான் நிறுத்துவாங்க. விஜய் அப்படி எல்லா பேரியர் இது வரைக்கும் இருந்த ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ் அவ்வளோத்தையும் உடைச்சி ஒரு விஷயத்த இது பண்ணி விட்டாரு. இது ஒரு நியூ கேட்டை ஓபன் பண்ணி இருக்கிறாரு. ஸோ மற்ற பார்ட்டிகளும் இனிமேல் கொஞ்சம் தைரியமா பிற கேண்டிடேட்ஸை நிப்பாட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பணம் கொடுத்தாதான் வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வெப்பனை அதை கையில எடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் பலரும் பாக்குறாங்க. பட் இதில் இன்னொரு விடயத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நாங்கள் இந்த தேர்தல் ரிசல்ட் வரும் பொழுது அவதானித்து கொண்டிருந்தோம். 2ஆம் கட்டம் 3ஆம் கட்ட தேர்தல் முடிவுகளில் கூட வந்து உதயநிதி வின் பண்ணவில்லை, அவர் வெற்றி பெறவில்லை. என்னென்று இப்படி திடீரென்று அவருக்கு நான் நினைக்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட 9,000 வாக்கு தான் அவருக்கு வந்திருக்கு நினைக்கிறேன், பிளஸ் இல்லையா? ஆமா, சின்ன மார்ஜின் 9,000. ஆமா ஆமா. எந்த தொகுதியில் அவர் ஒரு தொகுதியில் 2 இடத்தில் நின்றாரா, ஒரு இடத்தில் தான் நின்றார்? ஒரு தொகுதி தான், ஒரு தொகுதி தான். ஓகே ஓகே. காலங்காலமா நிக்கிற, கலைஞர்ல இருந்து நிக்கிற ஒரு தொகுதி, அதே தொகுதி தான். மற்றது நாம் தமிழர் கட்சி 0. அது கம்ப்ளீட், அது 0 வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், சீமானுக்கும் தெரியும். நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சீட்டு கூட வராது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ஓட் பர்சன்டேஜ் ஹெவியா அடி வாங்கிடுச்சு, ஒரு எக்ஸ்ட்ரீமா அடி வாங்கிடுச்சு. யாருமே ஒரு 10,000 ஓட்டை தாண்டல. கிட்டத்தட்ட சீமானை தவிர்த்துட்டு மத்த எல்லாருமே ஐ திங்க் டெபாசிட் போச்சுன்னு தான் நினைக்கிறேன். அது அவங்க கட்சி மிக கடுமையா பாதிக்கப்பட்டு. அவர் கட்சியை நடத்துகின்ற அந்த கட்சியினுடைய ஸ்ட்ராட்டஜி, அந்த மாற்றங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கு நினைக்கிறீங்களா? ஆமா, என்டிகே வந்து அவரை தான் இந்தியன் டெமோக்ரஸி வந்து ஒரு மல்டி பார்ட்டியா ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ எல்லா கட்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியோ மதமோ ஆதரவு இருக்கும், அந்த கட்சிக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கும். யாராலையும் இங்க தனிச்சு ஆட்சியை ரன் பண்ண முடியாது. இதே விஜய் இப்போ இந்த வாட்டி 108 எடுத்துட்டாரு தனிச்சு. ஆனா இதே விஜயால அடுத்து 2031 தனிச்சு இதே சீட் எடுக்க முடியுமான்னு கேட்டா உறுதியா சொல்ல முடியாது. அவருக்கே ஒரு அலைன்ஸ் பேக்கப் தேவைப்படும். ஏன்னா ஒருவேளை 5 வருஷம் இருந்ததுனால ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம், ஸோ அலைன்ஸ் தேவைப்படலாம். ஸோ யாராலையும் அலைன்ஸ் இல்லாம இங்க வின் பண்ண முடியுமான்னா முடியாது. இந்தியன் டெமோக்ரஸி சிஸ்டம் மல்டி பார்ட்டிஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அலைன்ஸ் இல்லாம நான் ஆட்சியை பிடிச்சிருவேன் அப்படிங்கிறது வந்து சுத்த ஹம்பக் தான். அந்த ரியாலிட்டி புரியாம அட்லீஸ்ட் நீ குறைஞ்சபட்சம் கருத்தோட ஒருத்தவங்களை வந்து ஆர்கனைஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அவர் வந்து விஜய்க்கு வந்து இவ்வளவு அக்ரெசிவா எதிர்த்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் வந்து ஏதோ ஒரு வகையில சீமானுக்கு கொஞ்சம் நெருக்கமா இருந்திருக்க முடியும்.
ஆமா. சீமான் வந்து விஜயோட பாப்புலாரிட்டி அக்செப்ட் பண்ணி இருக்கணும். விஜய் சிஎம் கேண்டிடேட்னு சொன்னா சீமான் அக்செப்ட் பண்ணி இருக்கணும். நீங்க லாங் டைமா இருக்கிறதுனால வந்து உங்களை அவர் சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அவரோட பாப்புலாரிட்டி தான் ஹெவியா இருக்குன்னா விஜய வந்து சீமான் கேண்டிடேட்டா எடுத்துக்கிட்டு ஒரு 70 தொகுதி நின்று துணை முதல்வர் அந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் குள்ள வந்திருக்கலாம். ஒருவேளை விஜய் வந்து பெரியார கொள்கை தலைவரா ஏத்தா அது கூட பிரச்சனை இல்லை, பெரியார் அவரை ஏத்துக்கிட்டு எனக்கு அவர் தலைவர் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி சில சமரசங்கள் பண்ணி இருந்தால் என்டிகே கொடுத்த இம்பாக்ட்ங்கிறது ஹியூஜா இருந்திருக்கும். பட் சீமான் எந்த இடத்துலயும் அதுக்கு தயாரா இல்ல. அவர் ஒரு மாதிரி ஒரு என்ன அந்த கடிவாளம் கட்டின குதிரை மாதிரியே எல்லா டிசிஷனையும் எடுக்கிறாரு. சோ அது அது பாலிடிக்ஸ், ஓட் பாலிடிக்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாது. அவர் வந்து இயக்க அரசியல் பண்ணலாம், அவர் ஸ்டைலுக்கு இயக்க அரசியலை தான் அவர் பண்ணணும். பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் அதை கொண்டு வந்து ஓட் பாலிடிக்ஸா பண்றாரு. அது தப்பான, அது ஒர்க் அவுட்டே ஆகாது. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் ஒர்க் அவுட் ஆகாது, அதை உறுதியா சொல்லலாம். விஜயோட வருகை வந்து அவர் கஷ்டப்பட்டு எழுப்பின பில்டிங்க ஒரே அடியா உடைச்சு விட்டு போயிட்டாரு. ஆமா, இனிமேல் அவரால் ரீபில்ட் பண்ண முடியுமா, இல்ல அவங்க கூட உள்ளவங்க நம்புவாங்களா அப்படின்னு கேட்டா டவுட் தான். நிச்சயமா விஜய் பார்த்தீங்கன்னா மிக ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 19-20 மாதத்துக்குள்ளேயே வந்து பெரிய அளவிலே கட்சியை உருவாக்கி பெரிய ஒரு புரட்சியை செய்திருக்கின்றார். மற்றது இன்னொரு விடயத்தை நாங்கள் அவதானிக்கலாம் என்னென்று சொல்லி சொன்னால், கார்த்திக் வந்து தேர்தல் பிரச்சார கூட்டங்களின் போது விஜய் வந்து பல உறுதிமொழிகளை தமிழக மக்களுக்கு வழங்கி இருக்கின்றார். அவர் சிஎம்மாக வரும் பட்சத்தில் அவர் வழங்கிய உறுதிமொழிகள் என்பது வந்து ஒரு பெரிய சவாலாகத்தான் இருக்க போகின்றது. அவர் சொன்ன அந்த உறுதிமொழிகளையும் அவர் அந்த மக்களுக்கு கொடுத்த வாக்கையும் வந்து காப்பாற்றுவாரா என்பது ஒரு கேள்வியாக வைத்துக்கொண்டு, அப்படி காப்பாற்றினால் அடுத்த எலெக்ஷனுக்கும் அடுத்த தேர்தலுக்கும் அவர் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கும் இல்லையா? ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த வாக்குறுதியை காப்பாத்திட்டீங்கன்னா கூட அடுத்த எலெக்ஷனுக்கு அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏன்னா இப்ப விஜய வந்து நல்லது பண்றாரு அப்படிங்கிறதுக்காகயோ இல்ல அவர் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாருங்கிறதுக்காகவோ விஜய்க்கு ஓட்டு போடல. எனக்கு விஜய பிடிக்கும், நான் ஓட்டு போடுறேன், விஜய் என்ன பண்ணாலும் நான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல போட்டாங்க. இப்போ அவர் வந்து அவர் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைய வந்து ரொம்ப பிராக்டிக்கலா இம்ப்ராக்டிக்கலான வாக்குறுதிகள். இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது, பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் மோதிரம் போடுறேன், தாலிக்கு தங்கம், அந்த மாதிரியான விஷயங்கள ஒரு மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லியிருக்காரு. அதே ஸ்கீம்ஸ் இருந்திருக்கு, அது ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். கஷ்டப்பட்ட பெண்களுக்கு மட்டும் தாலிக்கு தங்கம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு குறிப்பிட்ட இதுல பிறக்கிறவங்களுக்கு மோதிரம், அப்படியான விஷயங்கள் இருக்கும். இவர் வந்து அதை ஓப்பனா சொல்லியிருக்கிறாரு. அது போக நிறைய ஸ்கீம்ஸ், மாசத்துக்கு வருஷத்துக்கு 6 சிலிண்டர், இது எல்லாமே வந்து பினான்சியலா ரொம்ப இதா இருக்கும். அவர் அந்த பொசிஷனை ஏற்கும் போது அவருக்கு அதோட ப்ரெஷர் தெரியும். ஏன்னா இப்ப ஸ்டாலின் கவர்மெண்ட் லாஸ்ட் இயர் சொன்ன அந்த பெட்ரோலுக்கு 10 ரூபா குறைக்கிறது, சில விஷயங்களை அவங்களால கடைசி வரைக்கும் பண்ணவே முடியல. அந்த 1000 ரூபாய் ஸ்கீமையே வந்து ஒரு 2 இயர்ஸ் கழிச்சுதான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுவுமே எல்லா பெண்களுக்கும் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் செலக்டிவா கொடுத்தாங்க, அப்புறம் கொஞ்சம் பேருக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ரொம்ப ட்ரபிள் பண்ணி தான் அவங்களால அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ அது வாக்குறுதி எழுத்துல எழுதுறதுக்கும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கும் ஒரு பெரிய சவால் இருக்கு. அது கண்டிப்பா விஜய் சிஎம் பதவியேற்றதுக்கு அப்புறம் அவருக்கு அது தெரியும். அதான் இது பெரிய ஒரு, நீங்க சொன்னது போன்ற ஒரு பெரிய அளவிலே வந்து ஒரு பினான்சியல் ரீதியான ஒரு எஃபெக்ட் கண்டிப்பா கொடுக்கும். அதற்கான பட்ஜெட் அவருக்கு முதலே அது ஆபீசர்ஸ் வந்து அவ்வளவு ஈஸியா அலோவ் பண்ண மாட்டாங்க. இல்ல சார், இது வந்து கவர்மெண்ட் இதுக்குள்ள கொண்டு போயிரும், கடனுக்குள்ள கொண்டு போயிரும், அதை பண்ண முடியாதுன்னு அவங்க ரொம்ப இதா பண்ணிடுவாங்க. இன்னொன்னு, நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய விஷயத்துக்கு டிபெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க வந்து உங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ்க்குலாம் நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அவர் எந்த கட்சிகளுடன் கூட்டு சேர்வார் என்பது எப்பொழுது தெரிய வரும்? இன்று தெரிய வருமா அல்லது? இல்ல, இன்னைக்கு தெரியாது. இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. இப்போ டிவிக்கே கொஞ்சம் ஸ்லோவா மூவ் பண்ணதான் வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு வந்து இப்போ விஜய் மூவ் பண்ணலன்னா வேற ஒருத்தங்க பதவி ஏற்றுவாங்கிற அர்ஜென்ஸ் இங்க இல்ல. எப்படி விஜய் தான் பதவி ஏற்றாகணும். இப்போ விஜய் 90ல இருக்காரு, இப்போ டிஎம்கே 80ல இருக்குன்னா டிஎம்கே எதுவும் பண்ணிரும்னு ஒரு பேனிக் இருக்கலாம். இப்ப அந்த ஒரு சோன் இல்ல, விஜய் தான் பண்ண போறாரு. சோ ராகுல் காந்தி கிட்ட பேசி ஒரு கன்வீனியன்ட் வாங்கி ராகுல் காந்தி மூலமா விசிகா கூட கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் கூட அலைன்ஸ் பண்ணி டிஎம்கேவோட அலைன்ஸ் அப்படியே கொத்தா அவர் தூக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அப்படி போகும்போது டிவிகேக்கு ஒரு செக்யூலர் இமேஜ் கிடைக்கும், சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு இமேஜ் கிடைக்கும். ஸோ அது வந்து அவருக்கு லாங் டைமுக்கு ஹெல்ப் பண்ணும். ஈவன் விஜய்கிட்ட ஏதோ இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டான பார்ட்டிஸ் வந்து கூட இருக்கும்போது
நிறைய விஷயத்துக்கு அது ஹெல்ப் பண்ணும். கொள்கை ரீதியா அப்போ கவர்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணி பேச வேண்டியது இருக்கும். எங்கேயோ அவங்க தவறு இழைக்கிறாங்கன்னா அதுக்கு பேச வேண்டியது இருக்கும். இப்போ டிஎம்கேவோட பெரிய பிளஸ்ங்கிறது டிஎம்கேக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு ஒரு நிறைய ஆட்கள் இருக்காங்க. எல்லாம் நாலேஜ்ஃபுல் பர்சன்ஸா இருப்பாங்க. அவங்களால எல்லா சுச்சுவேஷன்லயும் அதுக்கு பேச முடியும். இப்போ டிவிகேக்கு அப்படியான ஆட்கள் இதுவரைக்கும் இல்லை. அதனாலதான் கரூர் விஷயத்துல இருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க உடனே அப்ஸ்காண்ட் ஆயிடுறாங்க. நின்று பேசுறதுக்கு ஆட்கள் இல்லை. இப்போ இந்த காங்கிரஸையோ இப்போ கம்யூனிஸ்டையோ விசிக்கையோ உள்ள இழுக்கும்போது அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசுவாங்க. அது வந்து ஒரு கட்சிக்கு வேற ஒரு கலரை கொடுக்கும். இது வரைக்கும் வந்து ஒரு ஃபேன் பேஸ்ட் பார்ட்டியா இருந்தது ஒரு ப்ராப்பர் பொலிட்டிக்கல் பார்ட்டியா கன்வெர்ட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்லை, மக்களால் பேசப்பட்ட கரூர் விடயத்தில் கூட வந்து அந்த அசம்பாவிதம் நடந்த பொழுது கரூர் விடயத்தில் இது பின்னுக்கு நின்ற நபர் வந்து எல்லோருமாக நேரடியாக பப்ளிக்காகவே பேசப்பட்ட செந்தில் பாலாஜி தான் இதற்கு பின்னால் நிற்கின்றார். அவரே இந்த தேர்தலில் வென்றிருக்கின்றார் செந்தில் பாலாஜி இல்லையா? ஆனா வேறு அவர் வின் பண்ணியிருக்காரு கோயம்புத்தூர்லையா? ஆமா ஆமா ஆமா. மற்ற இதில் இன்னும் ஒரு ஆளை வந்து மிக முக்கியமாக நான் இதில் மென்ஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ரங்கராஜ் பாண்டே. அவர் ஒரு சவால் விட்டிருந்தார், விஜய் 10 சீட்டுக்கு மேலே இருந்தால் நான் அரசியல் இருந்து விலகிறேன் என்று. அரசியல் பேசுறதை விட்டுறேன், அதான் அரசியல் பேசுறதே நான் விட்டுறேன்னு சொன்னார். அதே போன்று இந்த தேர்தல் மேடைகளிலே கூட வந்து விஜய் மிகவும் ஒரு அநாகரிகமான தேர்தல் மேடையிலே பேச முடியாத அநாகரிகமான வார்த்தைகளில் பேசியவர்கள் எல்லாம் இன்று எப்படி இந்த விஜயினுடைய தமிழ்நாட்டினுடைய எதிர்கால முதல்வருடைய முகத்தில் அவர்கள் வெளிக்கப் போகின்றார்கள் என்பதே ஒரு பெரிய இல்லையா? எல்லாருக்குமே இப்ப கிட்டத்தட்ட எனக்கு இப்ப நான் உட்பட இன்க்ளூடிங் மீ என்னல இருந்து யாருமே ப்ரிடிக்ட் பண்ணாத விஷயத்தான் விஜய் அச்சீவ் பண்ணியிருக்காரு. எல்லாருமே விஜய் அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணியிருக்கோம். 90% பேர் விஜய் வந்து அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் அவர் பிரேக் பண்ணி தான் அவர் வந்திருக்கிறாரு. அப்கோர்ஸ் இது வந்து அன்யூஸ்வல். இப்ப எல்லாரும் இப்போ தங்கராஜ் பாண்டேவோ நானோ இல்ல வேற யாரோ விஜய் இப்படி எஸ்டிமேட் பண்ணோம்னா இது வரைக்கும் இருந்த யூஸ்வல் பேட்டர்ன்ல விஜய எஸ்டிமேட் பண்ணோம். இது வரைக்கும் வந்த கட்சிகள் வந்து ஒரு கட்சியை தொடங்கினாங்க, கட்சி கட்டமைப்பை உருவாக்குனாங்க, மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டுறாங்கன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதுதான் அவங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. விஜய் இந்த எதையுமே செய்யல, அப்போ விஜய்க்கு ரிசல்ட் கொடுக்காது அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு கணிப்பா இருந்துச்சு. பட் அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி அவரோட ஒரு வசீகரம், அவரோட கேரிஷ்மா வந்து அவருக்கு அந்த வெற்றியை கொடுத்து அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மக்கள் அந்த அளவுக்கு விஜய சப்போர்ட் பண்ணியிருக்காங்கிறது ரிசல்ட்ல தெரிய வருது. ஆமா 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 ஆமா. மற்ற இதில் அந்த தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பில் பல நிறுவனங்கள் கருத்து கணிப்பை செய்திருந்தார்கள். அதிலே முக்கியமாக ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஆமா 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 அந்த அவங்க மட்டும் ஒரு சரியான ஒரு கருத்து கணிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அது அவங்க கொடுத்ததுதான் கரெக்டா இருக்கு. அவங்க சொன்னதை விட கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி தெரியுது. ஆமா 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 ஆமா. ஒரு தனிப்பெரும் கட்சியாக 108 ஆசனம் எடுக்கின்றது வந்து ஒரு பெரிய சுனாமி அலையை விட பேரலை. இது உண்மையிலே பேரலைதான். அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்தியால இனிமேல் இன்னொரு ஒரு லீடரு இது மாதிரி கொடுக்க முடியாது. அது ஈவன் சிரஞ்சீவியால அந்த டைம்ல முடியல, மத்த யாராலையும் பண்ண முடியல. விஜய் தான் அதை அச்சீவ் பண்ணி இருக்கிறாரு. அது எல்லாத்த மீறி விஜய் பெருசா எஃபோர்ட் போடல, ரொம்ப போற போக்குல வின் பண்ணிட்டு போயிட்டாரு. அவரு சினிமா நடிச்சாரு, கடைசி ஒரு 10 மாசம் தான் இருந்துச்சு. பிரச்சாரத்துக்கு அதிகபட்சம் ஒரு 10 நாள் தான் வந்திருப்பாரு. 234 தொகுதியில ஒரு 100 தொகுதி கூட கவர் பண்ணியிருக்க மாட்டாரு. அதுல ஒரு 4 தொகுதியில கூட பேசியிருக்க மாட்டாரு. பட் இந்த எந்த விஷயத்தையும் மக்கள் பார்க்கல. எனக்கு விஜய பிடிக்கும், நான் ஓட் போடுறேன்ட்டு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இது தமிழகத்தில் ஒரு கதாநாயகனாக இருந்தது மட்டுமல்ல விஜய், தேர்தலுக்கு பின்பு அனைத்திந்தியாவிலும் கூட ஒரு அரசியல் கதாநாயகனாக மாறி இருக்கின்றார் என்பது உண்மை. இது மோடி அவர்களுடைய வாழ்த்து செய்தியும் ராகுல் காந்தி அவர்களுடைய தொலைபேசி அழைப்புமே வந்து இதை ஒரு கோடிட்டு காட்டுகின்றது. மற்ற இதில் நான் இறுதியாக ஒரு விடயத்தை கூறி நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கிய நாங்கள் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் நாங்கள் எந்த கட்சிக்கும் சார்பானவர்கள் அல்ல. ஈழத்தமிழர்கள் ஏற்கனவே நாங்கள் 1 லட்சம் மக்களை இழந்து நீதிக்காக வீதிகளில் போராடி கொண்டிருப்பார்கள். எல்லா கட்சிகளுடையும் உறவை வளர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோட்பாடு, எங்களுடைய குறிக்கோளும். ஆனால் தமிழகத்திலே நடக்கின்ற எலெக்ஷன் இப்படியான தேர்தலை வந்து உன்னிப்பாக கவனித்து நாங்கள் செயற்படுவது மிக முக்கியம். அந்த வகையில் நீங்களும் எங்களுடன் கலந்து கொண்டு உங்களோட கருத்தை பரிமாறதற்கு மகிழ்ச்சி அடைகின்றோம். கார்த்திக், நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. நன்றி.